திருமாவளவன் மீது ஏகப்பட்ட பேர் இங்கே கடுப்பில் இருக்கீங்க. எங்கால கூப்பிட்டு என் தலைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டினா ஜனநாயகவாதி நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? நான் விழுந்துட்டேன், என்னால் எழுந்துக்க முடியலைங்க, கை காலெல்லாம் பிடிச்சி வச்சுங்க. எப்பா 4 பேர் பிடிச்சி தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு சரியான சமூகமாக இருக்கும். சொல்லிட்டாங்கல்ல மக்கள். யார் சொன்னாங்க? எல்லா மக்களும் சொல்லிட்டாங்க. அந்த கதவு திறந்துருக்குன்னு சொல்லிட்டாங்களே. அதிமுக கதவு திறந்துருக்கு, இந்த பக்கம் பாஜக பக்கம் போக மாட்டாங்க, அதிமுக கதவு திறந்துருக்கு. ஏங்க நான் தான் கட்டி விடுறேன்னா கண்ணாடி விடுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அங்கே போனால் எனக்கு துணை முதல்வர் வாங்கி தந்துடுறீங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய் உன் உரிமைக்காக நீ அங்கே எங்கே போகக்கூடாது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நில்டா அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் கொத்தடிமையா? சொல்லுங்கள், உங்கள் பண்ணையில் வேலை செய்கிற கொத்தடிமையா என்ன? ஜனநாயகபூர்வமாக நான் என்ன ஒரு கட்சி தலைவராக நீங்கள் ஏற்றுக்கலையா? மற்ற கட்சியெல்லாம் மாறி மாறி தானே. இப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சி மாறாமல் ஒரே கூட்டணிப்பா? யார் சொல்லுங்கள், ஒருத்தரை சொல்லுங்கள். தனித்து நிற்கிற ஆளுங்களை விட்டுருங்க, கூட்டணியில் நிற்கிறவங்க எல்லாருமே பல கட்சிகள் போய் வந்தவங்க தான். அப்புறம் அவங்கள சொல்ல மாட்டீங்க? இல்லை, அண்ணாரிபாளையம் போனாலே பேரம் தானே, பேரத்துக்காக தான் அங்கே போகிறாங்களா? உங்களை தான் வந்து பேங்க்கில் போய் எத்தனை வர சொன்னாங்களா? இல்லை ஏதாவது சாராய அதிபர்கள் அவங்க குடோன்லேருந்து பணத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்களா? திருமாவளவன் என்ன காரணத்துக்காக அமைதியாக இருக்கிறார் என்று திருமாவளவனை ஈஸியாக கேட்குற துணிகிற நீங்கள் உங்களை பார்த்த பிறகு ஏன் திருமாவளவனுங்க அமைதியானார் அப்படின்னு திமுகவில் ஒருத்தரை பார்த்து கேட்குற திராணி உங்களுக்கு இருக்கா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் விசிக தலைவர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்ததா சொன்னாங்க. அதிமுக விஜய் கூட வரலாம் அப்படிலாம் சொன்னாங்க. சொன்னதுமே எல்லாருமே இது கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக விசிகாவின் தலைவர் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்றைக்காவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கூட்டணி தானே அமைஞ்சிருக்கா? அவர் தலைமையிலையா? அது அவர் தலைமையில் இது வரைக்கும் அமைந்ததில்லை. ஏதோ ஒரு கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் எப்போ நாங்கள் வந்து உன்னை முதல்வராக்குறோம் அப்படின்னு அவரை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தின வேலையை தான் செஞ்சாங்க. அப்போ எப்படி வந்து கூட்டணி? யார் இவர் தலைமையில் கூட்டணி அமைப்போதா? அப்படின்னா தான் அண்ணன் சீமானு மற்றவங்க வந்தவங்க அவங்க இவங்கெல்லாம் இப்போ நம்ம ஒன்றா நிற்போன்றாங்கல்ல. அப்படி ஒன்றா நிற்போம் தரல, தனியாக நிற்போம், தனித்து நிற்போம்ன்றவங்கள நீ என்ன பிடுங்க போறியா, என்ன மயிரை பிடிக்கிட்டேன்னு கேட்டவர் தானே இவர். ஆமாம். அதனால் இது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, திருமாவளவன் மீது ஏகப்பட்ட பேர் இங்கே கடுப்பில் இருக்கீங்க. என்ன காரணம்? அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று அறிவித்தார். உங்களை யாராவது அதுக்கு பிரபகண்டா பண்ண சொன்னாங்களா? ஆமாம், மது இவ்வளோ கெட்டது, மது இந்த சமுதாயத்தை இப்படி சீரழிக்குது, ஆமாம் மது ஒழிச்சே தரணும், மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற கடையெல்லாம் மூடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடையை நடத்தினுக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஆளுக்கு நீங்கள் வந்து திமுக பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த ஒத்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? டேய், நான் இதுக்காக நான் ஆரம்பித்தேன், நான் என் குறைய சொல்லான்னு அதை ஆரம்பித்தா அவங்கவுங்க இந்த மாதிரி திமுகவை போட்டு தாக்கினீங்கன்னா நான் என்ன வருது அப்படின்ற நிலைக்கு அவரும் போயிட்டார். இல்லை, அவர் பேசுகிற துணியெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியலையே. அதாவது அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பதுக்கு முன் பின்னு 2 இதாக பிரிங்க. நீங்கள் பழைய வீடியோவே பார்த்துன்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்த பிறகு நடந்த விஷயங்களை பாருங்கள். ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோபம் வரும்? ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து சொல்லலாமா அவரை பட்டியல் சமூகம்னு? அப்படித்தானே சொல்கிறாங்க வெளியில், நீங்களாம் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து சுப்பிரமணியன்றாரு, நீங்கள் வந்து அவரை வேறு மாதிரி தான் கூப்பிட்றீங்க. இன்றைக்கும் அந்த இனத்தின் தலைவர் தான் சொல்கிறாங்க. ஏங்க, நான் அந்த இனத்தின் தலைவன் இல்லைங்க, நான் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவனுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. நான் சுப்பிரமணியன்றாரு. நீங்கள் எல்லாம் அந்த மயில் கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றீங்களே. மயில் என்ன படம்? இது ஒரு படம் ஸ்ரீதேவி நடிச்சிருக்கேன், கமலஹாசன் படம். அது கேட்கும்ல, நம்ம சுப்பிரமணியன் இப்போ கூப்பிட்றாங்களா? கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி. நான் எழுச்சி தமிழர், நான் உலகத் தமிழர்களின் தலைவர் அப்படி இப்படின்றாரு. நீங்கள் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக
சாதி தலைவராக பார்க்குறீங்க, எஸ்சி லீடர் அவர். என்ன போக்கு இது? அப்படி தான் அந்த மனுஷன் அப்படி கேட்குறாரு, நீலாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு. அவர் ஏதோ ஒரு சமயம் கேட்டார், அதே எல்லோரும் பிடிச்சிக்கின்னு அவர் இந்த தலைவராக அவர் ஓரம் கட்டுவதெல்லாம் இதெல்லாம் உங்களோட சாதிய போக்கு, உங்கள் பேரெல்லாம் ஒரு கேஸை போடணும். இல்லை பொது தொகுதி கேட்டார் இல்லை கடைசி முறை. அர்ஜுன் யாதவுக்கு தான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுக்கல. கொடுத்தோன்னே பொங்கி எழணுமா இல்லையா? கொடுக்கலண்ணா ஏன் பொங்கி எழலை? ஏங்க நான் பொங்குறேன், நான் பொங்கலை, நீங்கள் யார் அதை கேட்குறது? அப்புறம் அவங்க அந்த ஒரு இடத்துக்கு தானே அடைக்க பார்ப்பாங்க. நாங்கள் அப்படி சொல்லலையா? நீங்களா எங்களை அந்த பக்கம் தள்ளி விட்றீங்களா? இதெல்லாம் சாதி ஆணவ போக்கு தானே உங்களுக்குலாம். உங்களுக்கு அந்த வக்கர புத்தி தானே. இங்கேருந்து ஒருத்தன் வந்து எழுச்சி தமிழர்னு சொல்லி உலகத் தமிழருக்கெல்லாம் தலைவராக வருதா அப்படிங்கிற எண்ணம் தானே சார் இங்கே எல்லாருக்குமே பொதுவாக. எல்லாருக்குமா இல்லை திமுகவுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே சார். அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவும் சரி, அவங்க கூட்டணி கட்சி தலைவருக்கும் சரி. திருமாவளவனை அவர்கள் பொது தலைவராக நினைத்திருந்தால் கூட்டணி கட்சிகள், ஏங்க அவர் தான் ஒரு சீட்டு கேட்குறாருங்க, அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்லாம் மற்ற அந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் திமுக தலைவர் வற்புறுத்தி இருக்கணும். இந்த மனுஷன் பாருங்க, இந்த வைகோ திருமாவளவன் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, மது ஒழிப்பு போராட்டத்திற்காக தன் தாயையே களப்பணியாக்கியவர் வைகோ. அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு, இந்த மாநாடு அறிவித்த உடனே அது திமுகவுக்கு எதிராக திருப்பணுன்னு, திமுகவுக்கு ஒன்றுனா பார்த்துங்க நான் தான் அப்படின்னு நேரடியாக அந்த பக்கம் நிற்கிறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதி புத்தி தானே. சேரிக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து சேரி புயல்னு சொல்லிட்டு, முன்னால் சேரி புயல் திருமாவளவன் தானே நாங்கள் சொல்லுவோம் அவரை சேரி புயல்னு சொல்லிட்டு இன்றைக்கி எழுச்சி தமிழர் அவர் அப்படிங்கிற எரிச்சல் தானே நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சதி பண்ணி இந்த மாநாடு இல்லாமல் பண்ணிட்டீங்களா? மாநாடு நடத்துவாங்களா மாட்டாங்களா? தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டின் வாசலில் தோரணமானது வாழை. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள அடைபட்டு விட்டதா? அடங்க வச்சுட்டீங்க. யார் அடங்க? அவராதானே. யாருமே இந்த மாநாட்டை பற்றி பேசலன்னு வச்சுங்க, இது சரியான மாநாடு அப்படி இப்படின்னு பேசலைன்னா இது பாருங்க எங்கன்னா ஒரு மூலையில் நடந்துருக்குங்க. பெரிய டேமேஜை திமுகவுக்கு இது ஏற்படுத்தியிருக்காது. திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தின உடனே தானே வந்து சின்னவர் ஏதோ கூப்பிட்டு சத்தம் போட்டு அவங்க அப்பாவை முதல்ல அது என்னன்னு பாருன்னு சொல்லி அப்புறம் தானே இவர் வந்து மனோகர அவசரம் மாதிரி அழைத்து வரவில்லை, என் கட்சி ஆட்களை வைத்து இழுத்து வந்திருக்கிறாய் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. வெளியே பேசலை. அதை பேசுனா கூட ஏகப்பட்ட சிக்கலாக இருக்கும். ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நோக்கடிக்கிறதுங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறைன்னு நான் பார்க்குறேன். இல்லை 2018 எச்ராஜ் அவர்கள் வீடியோ போட்டு அதை டெலிட் பண்ண உடனே அட்மின் பண்ணிட்டதா சொல்லி சொன்னாங்க. இப்போ அப்போ கிண்டல் பண்ணாங்க, இன்னைக்கு அதே முறையை கையாளுறாங்களே. ஓ, இதுவும் சாதி புத்தி தான். எது? எச்ராஜா ஒரு அட்மின் வச்சுக்கலாம், அதை நீங்கள் ஒத்துப்பீங்க. பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் அட்மின் வைக்கக்கூடாது, வச்சா அவன் போய் சொல்கிறான். இல்லை அன்னைக்கு கிண்டல் பண்ணாங்களே. நான் கேட்குறது அந்த கிண்டலுக்குள்ளே போயிடுங்க. உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னா, எச்ராஜா அட்மின் வச்சாருன்னே ஒத்துக்கினீங்கல்ல, அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவர் ஒரு அட்மினை வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏய், இவரெல்லாம் அட்மின் வைக்கிற அளவுக்கு ஆளா போய் சொல்கிறாரு அந்த ஆளுன்றீங்க. இவரே தான் போட்டார், இவரே தான் எடுத்தாருன்னு சொல்கிறீங்க. அப்போ இது சாதி அந்த மனோபாவம் தானே. இது எதை தொட்டாலும் சாதிய மனப்பான்மை என்ன பண்ணுறது? விளக்கம் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்ல, ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனா, ஒரு பறையனா, ஒரு பறையரா உங்கள் பார்வையில் கோரால் இருக்குது, எங்கள் அண்ணனை நீங்கள் பார்க்கறது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை மூர்த்தின அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை ஒட்டுமொத்த நபர்களின் பார்வையும் அப்படியே தானே இருக்குது. ஒருத்தர் கூட மாற்றம் இல்லாமல் சொல்கிறாங்களே. அதுதான். இப்போ ஊரில் பல சாதி இருக்கும். ஆமாம். ஒரு சாதிக்கு ஒரு சாதி ஒத்து வராது. ஆனால் எஸ்சிக்கு எதிராக நிற்கிறோன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லா சாதிக்காரும் ஒன்றா நின்றுறீங்கள, நிற்கிறீங்களா இல்லையா? நிற்பவங்களை தான் கேட்கணும், நிற்கிறவங்களை தான் கேட்கணும். இல்லை நின்னதை நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே பிரச்சனை வருதுங்க, எஸ்சியை விட மாட்டேன்னா மற்ற சாதிக்காரெல்லாம் கேட்கணும்ல, யோ என்ன அவன் கும்பலத்தில் என்னையா பிரச்சனை என்ன? அப்போ ஆமாம் கரெக்டு தான் அவங்களை விடாத்து அப்படின்னு எல்லாம் ஒன்றா நிற்கிறீங்கள. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல நிறைய. கண்டிப்பாக ஒரு ஊரே சேர்ந்து எஸ்சி மக்களை, பறையர்களை, இல்லை வேறு சமூக மக்களை, அதான் எங்கள் உட்பிரிவுகளை ஒரு காலில் விழுந்துட்டு போ, மன்னிப்பு கேளு, ஊர் முன்னாடி பஞ்சாயத்து முன்னாடி விழுணும் போது ஒரு குறிப்பிட்ட சாதி பஞ்சாயத்து அது
எல்லா சாதிக்காரங்களும் தானே நிற்கிறீங்க. அப்புறம் எல்லாரும் தானே ஒத்து போகிறீங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு மொத்த சாதிக்காரன் எதிராக இருக்கீங்களே. அதே மாதிரி எங்கள் சமூகத்துலேருந்து ஒரு கட்சி வந்துக்குதுன்ன உடனே, அதாவது நான் இந்த பறையருக்கான கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி பதுங்கி வந்த இவரையே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா எங்களை மாதிரி ஆமாம் நாங்கள்லாம் பறையர் தான் பின்னா அப்போ நீ வன்னியர் நீ கோனார் நீ செட்டியார்னா நாங்கள் பறையர் பின்னா அப்போ அப்படின்ற ஆளெல்லாம் நீங்கள் விடுவீங்களா அப்படின்ற பயம் இதுலேருந்து எங்களுக்கு வந்திருக்குது. அதால் இந்த மாநாட்டின் முழுக்க தோல்விக்கு நீங்கள் பண்ண சதிதான் காரணம். சரி, அதில் முக்கியமானது இப்போ பட்டியலின மக்கள் திருமாவளவனை பட்டியலின மக்களின் தலைவனாக பார்க்குறாங்களா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவராக பார்க்குறாங்க? நாங்கள் எப்படி பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேள்வி வைக்கணும்ல. இப்போ அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? யாரோட? அவங்க தொண்டர்களுடைய பார்வை. ஏங்க நாங்கள் எப்படின்னா பார்த்துப்போங்க. நாங்கள் பெட்டைன்னு பார்த்துப்போம், இல்லை நாங்கள் தான் ஆம்பளைன்னு கூட பார்த்துப்போம். நீங்கள் எங்களை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் முதல்வராக வேண்டும்னு சொல்லுவோம். ஆமாப்பா நீங்கள் 20% இருக்கிறீங்கப்பா, நீங்கள் ஆகுங்கப்பான்னு ஒரே ஒருத்தர் இந்த நாட்டில் கேட்டீங்களா? அன்புமணி கேட்டார், அவரை விட்டுருங்க. மற்றவங்க கேட்கணும்ல. அவங்க கேள்வி நியாயம் இருக்குப்பா. 20%ங்கிறான்ப்பா, நம்ம ஜாதியில் என்னப்பா 5%, 10%, 8%, 7% தானே. ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி கேட்குறான்ப்பா. அவர் யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா? கேட்டவர் என்ன சாதி கட்சி தலைவர்னு சொல்லிட்டாங்களே. அது நாங்கள் சொல்லிப்போங்க. நாங்கள் 1000 சொல்லுவோங்க. அன்புமணியை பார்த்து சொல்லலாமா சாதி கட்சி தலைவர்னு? அது நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எங்களை பார்த்து ஒன்று சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அது எங்களுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்புறம் அன்புமணி பேசலாம், நான் என்னத்தை பேசுவேன்? நான் ஸ்டாலினை பற்றி பேசுவேன்னா இல்லை அரசாங்கத்தை பற்றி பேசிடுவேன்னா? என்னதையாவது நான் பேசணும்ல. பேசலாம் சொல்லுவீங்க, என்ன திருமாவளவன் வாயை அடைத்து விட்டார்கள்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் எதனா பேசணும். அன்புமணியை பேசுவேன். முதல்வர் பெருசா பிரதமர் பெருசா? பிரதமர் தான் பெருசு. முதல்வருக்கு அதிகாரம் அதிகமாக, பிரதமருக்கு அதிகாரம்? பிரதமருக்கு தான் அதிகம். பிரதமரே திட்டுறேன் நான். அப்புறம் ஏன் முதல்வரை திட்ட முடியல? ஏங்க நான் இன்ஸ்பெக்டரே ஏற்று பேசுகிறேன்னா நீங்கள் ஏட்ட என்கிட்ட பேசலன்றீங்க. இன்ஸ்பெக்டரை பேசுகிற தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. ஆமாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நான் ஏட்டையாவை பேசுன்ற தகுதி இருக்குது தானே. ஆனால் பேசலையே. தகுதி இருக்கா இல்லையா? தகுதி இருக்குது, ஆனால் பேச முடியலையே. நான் விருப்பப்படா பேசுவேன். எப்போ விருப்பப்படுவார்? அது ஏன் இஷ்டம். நான் மேலே கிரௌண்ட். நீ பேசிட்டியா? இந்த ஊரில் எத்தனை பேர் பேசிட்டான்? என்னை மாதிரி எவன் மீசை முறுக்கி எதுக்கத்தாலும் மோடியை பேசுவானா? பிஜேபி பேசுவீங்களா? ஆர்எஸ்எஸை பேசுவீங்களா? சம்மா என்னது சனாதனத்தை பேசுவீங்களா? நான் பேசுகிறேன்ல. அப்புறம் என்கிட்ட இல்லைன்றீங்க. நான் வந்து பிஏ எம்ஏ எக்ஸாம் எழுதுறேன்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதினியா? தாண்டினா தானே இங்கே போக முடியும். நான் போயிட்டேனே ஓப்பன் யூனிவர்சிட்டியில், அங்கே போயிட்டேனே. ஓ அப்படி. நான் 10, 12 அப்படி படிக்கல. நான் நேரட்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டி பிஏ எழுதிட்டேனே, எம்ஏ எழுதிட்டேனே. எனக்கு 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதியான்னு கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு சாதி பற்றி தானே? இல்லை, எல்லாமே சாதியில் அடங்குதுன்னா நாங்கள் இதில் தான் திருமாவளவனை வச்சு பேசுகிறது. ஏன் பேசுகிறீங்க? இவ்வளோ பெரிய மாநாடு போடுறாரு. ஏன் நான் நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் போய் நான் பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டிருக்க போகிறாங்க அப்படி உள்ள 3 பக்கம் அறிக்கையில் 3 வரி மாநில அரசுக்கு சொல்லிட்டு 39 வரி மத்திய அரசுக்கு சொல்லிட்டேன்ல. நான் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறீங்க? இந்த தடவை கொஞ்சம் அதிகம்தான். மிரட்டப்பட்டாரோ? எங்களை மிரட்டுறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி ஒருத்தர் அடிப்படை எங்களை மிரட்டுறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நாங்கன்னா மிரட்டிடலாம், அப்படித்தானே பேசப்படுது. அப்போ மிரட்டினதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? மிரட்டின மாதிரி கூட இருக்கட்டும் உங்கள் பார்த்து. நான் சொல்லலை என்ன மிரட்டினாங்கன்னு. இப்போ வெளியெல்லாம் பேசிக்கிறான்னு சொல்லல. ஆமாம். அப்போ ஒரு எஸ்சி தலைவரை கூப்பிட்டு, எஸ்சி தலைவர் தானே, சரி அதான் எங்கள் பார்வையில் எஸ்சி தலைவர், ஏன் பார்வையில் எங்கள் ஆளை கூப்பிட்டு என் தலைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டினா ஜனநாயகவாதி நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? எள்ளி நகையாடுறீங்க. அதுலேயும் சாதி புத்தி உங்களுக்குன்ற நான். இல்லை, அவர் ஒரு வார்த்தை குரல் கொடுத்தா தானே நாங்கள் பின்னாடி குரல் கொடுக்க முடியும். எங்க குரல் கொடுக்கலன்றதுக்காக ஒருத்தன் பாதிக்கப்பட்டாங்க, அச்சு வாய்க்கெல்லாம் வச்சிட்டாங்க. ஐயோ அவனே வாயை திறந்து பேச மாட்டான், அவனுக்காக நம்ம எப்படியா பேசுறதுன்னு கேட்க முடியுமா? ஒருத்தன் கொலையாயிட்டான், ஐயோ கொலையானவனே பேச மாட்டான், அந்த கொலைக்கு நியாயம் நம்ம கேட்க முடியுமா? அப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லை இருக்குது. இது வீழ்ந்து விட்டுன்னு தூக்கி விடணும்ல, உங்கள் பொறுப்பு தானுங்க. கண்டிப்பாக.
நான் விழுந்துட்டேன், என்னால் எழுந்துக்க முடியலங்க, கை காலெல்லாம் பிடிச்சிக்கிச்சுங்க. ம் எப்பா 4 பேர் பிடிச்சி தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு சரியான சமூகமாக இருக்கும். சொல்லிட்டாங்கல்ல மக்கள். யார் சொன்னாங்க? எல்லா மக்களும் சொல்லிட்டாங்க. அந்த கதவு திறந்துருக்குன்னு சொல்லிட்டாங்களே. அதிமுக கதவு திறந்துருக்கு, இந்த பக்கம் பாஜக பக்கம் போக மாட்டாங்க, அதிமுக கதவு திறந்துருக்கு. ஏங்க நான் தான் கட்டி விடுறேன்னா கண்ணாடி விடுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அங்கே போனால் எனக்கு துணை முதல்வர் வாங்கி தந்துடுறீங்களா? கேட்டு தானே வாங்கணும். கேட்டு தானே வாங்கணும். அதான் கிடைக்க மாட்டேங்குது. நீங்களாம் வாங்கி கொடுங்க, சொல்லி விடுங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது ஊடகங்களுடைய வேலை இல்லைல்ல, இது அவருடைய வேலை. நான் மாநாடு நடத்தினா மட்டும் அது அப்படி இப்படி திமுகவுக்கு எதிரானது, உதயநிதி கலங்கிட்டார், கனிமொழி அழுதுட்டாங்க, அவர் இது வரைக்கும் போயிடுச்சு. என்னதான் ஒரு இது என்ன ஊருக்கு போனார் இப்போ? அமெரிக்காவா? ஆமாம், அது வரைக்கும் போயிடுச்சு, அமெரிக்காவே நடுங்குச்சு அப்படிலாம் செய்திப்படி அந்த தாலி அறுத்தீங்கல்ல, அறுத்தீங்களா இல்லையா? அப்போ அது ரியாக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து நில்லுங்க, ஏங்க போதுங்க விடுங்க, என்னங்க அவர் பெருசாக கேட்டார் அப்படின்னு ஒரு குரல் தமிழ்நாட்டில் இருந்ததா? நான் என் சாதி கூட பண்ணாமல் இங்கே இருக்கிற தமிழ் சாதிகளுக்கு மற்ற ஆளுக்கு தானே பண்ணேன். யாராவரா வேற இல்லையா? இல்லை, ஆனால் பேசப்படலையே, அப்படி எந்த ஒரு செய்தியுமே வரலையே. ஏங்க என் வாழ்நாள் முழுக்க நான் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக இருந்தவங்க எங்கள் தலைவர். ஆனால் ஏற்றுக்கலையே யாரும். அதுதான் உங்கள் சாதி புத்தின்றேன். பொதுச்சாதி, இது பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு, நான் எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் பேர் இந்த சாதி புத்தி இருக்கும்ல, அந்த புத்தி தான் எங்களை ஏற்றுக்கல. அதாவது தெலுங்கு சேர்ந்தவங்களே ஏற்றுக்கிறாங்க, இங்கே ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? தமிழர் சார், அதானே சார் பிரச்சனை. ஈழத்தமிழருக்கு பாடுபட்ட ஒரு கருணாநிதினு சொல்கிறீங்க, வைகோன்னு சொல்கிறீங்க, ஈவன் சோனியான்னு கூட சொல்கிறீங்க. அண்ணன் திருமாவளவன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே. இவர்களுடைய தியாகத்துக்கும் அண்ணனின் தியாகத்துக்கும் கம்மியா? அப்போ உங்களுக்கு என்ன நினைப்பு? ஒட்டுமொத்த சாதிக்கு இல்லை, ஒரு சாதி 4 நாதர் இருப்பாங்கல்ல, அவனுக்கு பரப்புற இது அஜெண்டா. அவர் அப்படி இப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொய்யை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல. இல்லை, ஆனால் இன்னொரு இடத்துல கேள்வி ஒன்று எழுவும் இல்லை. இவர் எப்போ பார்த்தாலும் மாறி மாறி தானே போகிறாரு. 2016 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தோட போனார், அப்படியே திமுக பக்கம் வர்றாரு. இப்போ அதிமுக அழைப்பை விட்டுட்டு டக்குன்னு திமுக பக்கம் போயிடுறாரு. இப்போ யாருக்கு இருந்தாலும் பயம் வரும், நம்பிக்கை எல்லாமே தானே இருக்கு. சரி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி இந்த கட்சிங்க ஒரே கூட்டணிங்க, எந்த கட்சி? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய், உன் உரிமைகளை நீ அங்கே எங்கே போகக்கூடாது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நில்டா அப்படி சொல்கிறீங்களா? நான் கொத்தடிமையா? சொல்லுங்கள், உங்கள் பண்ணையில் வேலை செய்கிற கொத்தடிமையா? என்ன ஜனநாயகபூர்வமாக நான் என்ன ஒரு கட்சி தலைவராக நீங்கள் ஏற்றுக்கலையா? மற்ற கட்சியெல்லாம் மாறி மாறி தானே இப்போ. தமிழ்நாட்டில் எந்த கட்சி மாறாமல் ஒரே கூட்டணிப்பா? யார் சொல்லுங்கள், ஒருத்தரை சொல்லுங்கள். தனித்து நிற்கிற ஆளுங்களை விட்டுருங்க, கூட்டணியில் நிற்கிறவங்கள எல்லாருமே பல கட்சிகள் போய் வந்தவங்க தான். அப்புறம் அவங்கள சொல்ல மாட்டீங்க. இவர் மேலே அந்த ஷேட் ரொம்ப விழுகுதே. அதான் உங்கள் சாதி புத்தி. உங்கள் சாதி புத்தியா? உங்கள் பார்வையில் கோளாறு. உங்கள் பார்வை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒட்டுமொத்த சாதிக்காரங்க பார்வையில் இல்லை. ஒரு சாதியில் 4 பேர் இருக்குப்பீங்களா? அந்த 4 பேருக்கு, அந்த 4 பேர் 4 நாள்னா இந்த நாள் அதர் நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 400 சாதி எவ்வளோ இருக்குது? 4000மா? கணக்கு இல்லை அதுக்கு. ஆமாம், எது இருக்குன்றாங்களா? சும்மா ஒரு 2000 போடுங்களேன். 2000 × 4 8000 பேர் இல்லை? அப்புறம் இல்லை ஒரு 4000 × 4 16000 பேர் இல்லை? ஊருக்கு 2 பேர் வந்துடுவான்ல. அந்த மாதிரி நீங்கள் பரப்புகிற விஷ விதைகள். நீங்கள் வந்து இவர் எங்கே வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவாரோ, அதிகாரத்தை நோக்கி போயிடுவாரோ அப்படி யாரும் அதை பயம் கொள்ள மாட்டாங்களே. இவர் இப்போ சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ ஒரு அண்ணாரி வழியாக போயிட்டு வந்தார், முன்னாடி பேசின அந்த இப்போ ஏன் பேச மாட்டேங்குது, உள்ள பேரம் பேசி விட்டாரா அப்படின்றாங்க. பேரம் பேசினா தகவல் வருதே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? என்னமோ நீங்கள் தான் வாங்கி கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, அண்ணாரி வழியம் போனாலே பேரம் தானே, பேரத்துக்காக தான் அங்கே போகிறாங்களா? உங்களை தான் வந்து பேங்க்கில் போய் எடுத்துன்னு வர சொன்னாங்களா? இல்லை ஏதாவது சாராய அதிபர்கள் அவங்க குடோன்லேருந்து பணத்தை நீங்கள் தான் தானே கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். இன்னும் வாங்கி பக்கத்தில் நின்று மிஷினில் வச்சு என்ன மாதிரி சொல்கிறீங்க? சரி, வேறு என்ன காரணத்துக்காக அப்படி அமைதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? வேறு என்ன காரணத்துக்காக அமைதியாக இருப்பார்? திருமாவளவன் என்ன காரணத்துக்காக அமைதியாக இருக்கிறார் என்று திருமாவளவனை ஈஸியாக கேட்குற துணிகிற நீங்கள் உங்களை பார்த்த பிறகு ஏன் திருமாவளவனுங்க அமைதியானார் அப்படின்னு திமுகவில் ஒருத்தரை பார்த்து கேட்குற திராணி உங்களுக்கு இருக்கா? போய் கேளுங்களேன். நம்ம ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, நான் முதலியார் கட்சி இருந்ததுன்னு, அவர்கிட்ட போய் கேளுங்களேன். நம்ம டிகே சிலங்கோவனா, அவர்கிட்ட போய் கேளுங்களேன். கனிமொழியின் ஆதரவாளர் தானே அவர்? ஆமாம். போய் கேளுங்க. ஏங்க நல்லா புள்ள பேசினே வந்தது, எதை பார்த்துங்க பயந்துது, ஒன்றும் பேசாமே இருக்குது அப்படின்னு கேளுங்களேன் போய். அப்போது அந்த பெரிய சாதிக்காரர்கள்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு பெரிய ஜாதிக்காரங்களா? ஆமாம். எப்படி பிரிக்கிறீங்க பெரிய ஜாதி சின்ன ஜாதின்னு?
உங்கள் பார்வையிலேருந்து தான் பிரிக்கிறோம். இல்லை சதவீதத்தின் அடிப்படையில் நீங்கள் உயர்வாக சொல்கிறீங்க. ஆமாங்க. நான் இப்போ எங்களை ஈஸியாக கேட்குறீங்க இல்லைங்க, அடைமுகெல்லாம் ஈஸியாக கேட்கலாமா அப்படின்ற எண்ணம் தானேங்க. ஏங்க இப்போ திமுக ஒரு கட்சி, இது ஒரு கட்சிங்க. இந்த கட்சி தலைவரை கேட்குறீங்க, அந்த கட்சியில் தலைவரை கேட்க வேணாங்க. அந்த ஒரு 2 3 பேர் உள்ளே இருப்பாங்களா, ஆனால் ஒன்றா வந்து நிற்பாங்களா, ரைடு எல்லாம் வந்தால் கூட இது கதவுல எட்டி பார்ப்பாங்கள்ல, ஆமாம், அவங்களையாவது கேட்கலாமே. என்ன தாங்க நடந்ததுதாங்க, இன்னும் அப்படியே இப்படி அந்தர்பல்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்கலாம்ல. திருமாவளவன் சாராலே கேட்க முடியல, நாங்கள் எப்படி கேட்குறது? அது அவர் கேட்கல, உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய வெளிப்பாடு தானே இந்த முகப்பாவனே அவன் தொய்வலாம். அதை நீங்கள் அதான் சரிங்க, இங்கே கேட்குற நீங்கள் ஏங்க அங்கே கேட்க மாட்டீங்க? என்னப்பா வந்தவர் என்னப்பா பண்ணீங்கன்னு கேளுங்க. இல்லை என்ன அக்ரிமெண்ட் போட்டிங்க? இப்போ கேட்டிங்கல்ல, உங்கள் அண்ணன் காசு வாங்கினாரான்னு, சார அதிபர்கள் காசு கொடுத்தாங்களான்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன போனோடனே காசை வாங்கிடுவோம், பாக்கெட்டில் போட்டுருவோம், அப்படியே அமைக்குவோம். காலங்காலமாக கொடுத்தவங்களோட வாங்கினவங்கள தானே கேள்வி கேட்பாங்க. எப்படி? கொடுத்தவங்கள விட வாங்கினவங்கள தானே கேள்வி கேட்பாங்க. இப்போ ஓட்டுக்கு வந்து காசு வாங்கினா தான் கேட்பீங்க, கொடுத்தவன கேட்க மாட்டீங்க. இப்போ ஓட்டுக்கு ஊரில் வந்து காசு கொடுக்குறான், ஏன்னா காசு வாங்குறவன் ஏழை எளியவன் தானே. அவன் ஒரு 500 ரூபாய் வாங்கின்னு பாக்கெட்டில் வச்சுன்னு போவான். அவன் கட்டுக்கட்டாக பணத்தை காரில் வச்சுருப்பான். அதெல்லாம் கட்டுக்கட்டாக வச்சுருவனை கேட்க மாட்டீங்க. சும்மா ஒத்த நோட்டு வாங்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. அதிகாரம்ல என்ன அதிகாரம்? நியாயம்னு ஒன்று இல்லையா உங்களுக்குலாம்? அப்புறம் இப்போ அது இதே இப்போ எங்கள் தலைவர் கண்ணாமண்ணான்னு பேசினாருன்னா கேட்க மாட்டீங்க? கேட்பாங்க. ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கா அவனுக்கு? அப்படி கேட்பீங்களா? அப்போ உங்களுக்கு நியாயம்னு தெரியுதுல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்களா? இப்போ நியாயத்தின் பக்கம் நிற்கணும் இல்லைங்க. அப்போ உங்களுக்கு நியாயம் வந்து ஆளுக்கு ஆள் உங்களுக்கு நியாயம் மாறுபடுது, அப்படி தானே? இல்லை கேட்டால் தான் கூட்டணி ஆலோசனைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எப்படி இப்படி கேள்வி கேட்க முடியும்? ஏங்க என்னையை தான் வந்து மிரட்டிட்டாங்கன்னே வைங்க. அடிப்பட்டவன் சொல்லாமல் எப்படி சார் அடி தெரியும்? அடிப்பட்டவன் உள்காயம் எப்படி அவர் சொன்னா தானே தெரியும் எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு. ஏன் நீங்கள் ஒரு அனுமானம் பண்ண மாட்டீங்களா? புள்ள நல்லா பேசியிருந்தது, என்னப்பா இப்படி ஆகி போச்சு? இல்லை அவனா அதுதான் நான் ஏற்கனவே 2 உதாரணம் சொல்லிட்டேன், இந்த கொலை அடி சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் திருப்பியும் அதையே கேட்டிங்கன்னா நாங்களாக தான், அதாவது எங்களுக்கு வலிச்சா கூட நாங்களாக தான் சொல்லணும். அது ரெண்டு வகை இருக்குல்ல. மகிழ்ச்சியான ஒரு வகை இருக்கு, இன்னொரு வந்து ரொம்ப ஷேடான ஒரு இது இருக்கு. சரி, மகிழ்ச்சியான வகையில் வந்திருப்பார்ல, அதனால சொல்லாம இருப்பார். மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த நடந்த ப்ரெஸ் மீட்லாம் அப்படி தெரியலையே. மகிழ்ச்சியாக வந்து அந்த கேள்வியே இல்லையே. உற்சாகமால என்ன உற்சாகம் பெற்று விட்டார், மது ஆலை அதிபர்கள் நடத்து என்று பணம் கொடுத்தாங்களான்னு அப்படி கேட்டிருப்பீங்க. நாங்கள் உற்சாகமாக வந்தாலும் என்ன இருந்தாலும் இப்படி போனால் இப்படி உற்சாகமாக வரோம், ஒரு கால் சரியாக கவனிச்சிட்டாங்களோ மாநாட்டு செலவுக்கு அப்படின்னு கேட்கும் அந்த வாய். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் முக்கியம் இல்லை, உங்களுக்கு பதில் சொல்கிற ஆள் தான் முக்கியம். பார்வையெல்லாம் ரொம்ப மோசம் சார். இல்லை சார், இந்த பார்வைகள் மோசமாக இருந்தாலும் அவர் ஒரு பதில் சொன்னார் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த டாஸ்மாக் மூலம் வருமானத்தை வச்சு நீங்கள் செய்கிற நலத்திட்டங்கள்லாம் வந்து ஒருபோதும் பயனளிக்காதுன்னு சொன்னவர். இப்போ அதே பயன் திட்டங்கள் நலத்திட்டங்கள் அந்த பணத்தை வச்சு தானே போய்கிட்டு இருக்கு. சரி, எங்கள் அண்ணன் கேட்ட வாதத்துக்கு ஆமாமான்னு எத்தனை பேர் பேசுனீங்க? திரும்பவும் நொட்டுருங்க எங்கள் அண்ணன்கிட்டே வந்து, எப்பா நேற்று அது சொன்னேன் இப்போ இது சொல்கிறேன் என்ன? ஆமாம்மா திருமாவளவன் சொல்லிக்கிற வாதம் சரி கேட்டிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் இனிச்சது இல்லை, கடுப்பா இந்த 1000 ரூபாய்க்கு எடுத்து விட்ருவான் போல இருந்தால் அப்படின்னு நினச்சிங்கல்ல. இப்போ திரும்பவும் பழியத்துக்கு அண்ணன் மேலே போடுறீங்க. சொன்ன ஒரு அமைதி ஆகிட்டாரே. ஏன் அமைதியாக்கப்பட்டார்? அங்கே போய் கேளுங்க. இல்லை இவரிடம் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாதா இனி நீங்கள் சொல்கிறத பார்த்தா? அதாவது ஒன்று சொல்லல, ஊருக்கு இழைச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு, அந்த மாதிரி எங்களை பார்க்குறீங்களா? எப்படி நீங்கள் கேட்டால் நாங்கள் போய் சொல்லிடணுமா? எதுக்கு அங்கே கேட்போம், இங்கே கேட்டுக்குவோம். இல்லை அதிகமாக விரும்புறது இவர் தானே மீடியாக்களை சந்திக்கிறது. இருக்கட்டுங்க, என்னால் சொல்ல முடியலங்க. ஒரு விபத்தாயிடுது, அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க, அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணோம், அவர் கோமாவிலேருந்து வரட்டும், கேட்டு பார்க்குறோம் கோமாவில் இருக்கிறார் பொழுது, நினைவு இல்லை. அவர் கோமாலேருந்து வந்த பிறகு நம்ம இன்வெஸ்டிகேஷனை தொடருவோம் ஆமாம் அப்படின்னு அப்படியே நிப்பாட்டுறீங்களா இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா? இல்லை, அவர் முழிப்பு தட்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏங்க கோமாவில் போயிட்டாருங்க, கோமாவில் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம். அது வரைக்கும் அதை விசாரணை பண்ணாமல், அந்த ஆக்சிடெண்ட்டை விசாரணை பண்ணாமல் அப்படியே இருப்பீங்களா? இல்லை அந்த கோமா அப்படி தாங்க திருப்பி கேட்குறீங்க இவரை. இவர் பேசாத நிலைக்கு வந்துட்ட பிறகு அந்த சூழ்நிலையை ஒட்டி அங்கே என்ன சிசிடிவி கேமராங்க தான்
கூட யாரா வேடிக்கை பார்த்தானா, கூட எவனா போனானா, இல்லை அந்த தரப்பில் யார் இருந்தா, அந்த மாதிரி ஆட்கள் கேட்டு நீங்கள் வந்து செய்தியை வெளியே கொண்டு வாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பர்சனலாக தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படி பண்ணுங்க. சும்மா வெந்த புண்ணை வேலை பாய்ச்சுற மாதிரி, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எங்களே வந்து கேட்குறீங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காரோ கேள்விகளுக்கு மேலே? ஏன் நாங்கள் கஷ்டமாக தான் உங்களுக்கு சிரிப்பா? இதுவும் சாதியாக ஆணவ போக்கு தான். இந்த எல்லாத்துலேயும் ஜாதினா என்ன தான் பண்ணுறது? அப்படி தானே ஆகிருக்கு. எல்லாரும் இடம் கொடுத்தது யார்? அவர் தானே, அவர் தானே இடம் கொடுத்துருக்காரு. நீங்களாம் சரியாக இருந்தா நாங்கள் ஏன் அங்கே போய் இப்படி நிற்கிறோம்? இப்போ அதிமுகவுக்கு சொன்னார்ல, அவங்களும் சொல்லியிருக்காங்க முறையான அழைப்பு விடுத்தால் நாங்கள் பங்கேற்பது குறித்து நாங்கள் மூத்த நிர்வாகிகளோட ஆலோசிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்போ இந்த முறையான அழைப்பு போகுமா போகாதா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு குளம் இருக்குது, சரி, அதில் ஒரு 4 பேர் ஐயோ ஐயோன்னு அதை குளத்துக்குள்ளே விழுந்து சாகிற கண்டிஷனுக்கு ஆகிட்டான். ஒரு பேட் சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஐயோ வாங்கலாம் எங்க யாராவது வந்து காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காப்பாற்ற போகிறேன். ஏன்னா கருப்பு பேண்ட்டு போட்டானே வாங்கினே, ஏன்னா சிவப்பு பேண்ட்டு போட்டானே வாங்கினே, என்ன பச்சை பேண்ட்டு போட்டானே அப்படின்னு கூப்பிட்டா தான் நீங்கள் போய் காப்பாற்றுவீங்க. ஐயோ பொதுவாக வாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு சீரழியுது அப்படின்னா நீங்கள் யாரும் போக மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்லை, இவர் தானே சொல்லும்போது சொல்லி நீ வந்துடான்னு சொல்லிட்டு போனார்ல. அதிமுக வரக்கூடாது, மதிமுக வரக்கூடாது, மது ஒழிப்பு போராளியின் மகன், மது ஒழிப்பிற்காகவே தன் தாயை இழந்தவர், ஓடோடி திருமாவளவன் போய் அங்கே நின்னார்ல, அம்மா இந்த வயசுல நீங்கள் போராடினீங்களம்மா அப்படின்லாம் நின்னார்ல, அந்த நன்றி உணவுக்காகவாது வைகோ நீங்கள் வாங்கன்னு கொடுப்பதா அவர் வருவாரா? இவங்க அம்மா போராட்டத்தில் ஈடுபட்ட போது வந்து திருமாவளவன் அவர் கூப்பிட்டாரா? அப்போ சிட்டிங்க அது அப்படியாவது சொல்லுங்கள். அந்த செய்தி கேள்விப்பட்டு ஓடி போய் எங்கள் அண்ணன் நின்னார்ல. ஆமாம். இல்லை நீ கீசாதி நீ வருவ, ஏன் இடத்துக்கு உன் இடத்துக்கு நீ கூட வைப்பற நான் வருவேன் சொல்லுங்க. ஆகவே குளத்தில் தமிழ்நாடு உழுந்து முங்குற நிலையில் இருக்குது. டாஸ்மார்க் குளத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூழ்கி சாகர நிலைமையில் இருக்கலாம். இவனை கை தூக்க நான் போகிறேன், ஐயோ என்னால் முடியல எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றேன். இல்லை என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா தான் வருவேன்னு சொன்னால் இல்லை, ஜாதிய மதவாத கட்சிகளை தவிர்த்துன்னு வார்த்தை பயன்படுத்தினார். சரி, அவங்க 2 பேர் வராதிங்க, இவங்களும் இருக்குமோ அந்த ஜாதிய மதவாத கட்சிகளில்? அதாவது எங்கள் மேலே நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அந்த கட்சியை இந்த இவர் சாதி கட்சின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு அலிகேஷனை சொல்லிட்டாரு. நீங்கள் சாதிய மனப்பான்மையோடு எங்கள் மேலே வீசுறீங்கன்ற நான் சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? விசிக தலைவர் திருமாவளவன். இல்லை சார், 2 பேரை சொன்னாருங்க, சாதி ஒன்று மதம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களும் அந்த மாதிரி நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலைங்க. ஒரு பொதுவாக நான் திரும்ப சொல்கிறது விளங்குதா இல்லையா? அவன் சாராய குளத்தில் முங்குறாங்க, இன்னும் இது வரைக்கும் முங்கிட்டான். அவனை நான் காப்பாற்ற ஓடி கையை கொடுத்துட்டேன். ஐயோ யாராவது வாங்கலேன், இந்த இளைஞர்கள் வந்து முழுகி சாவறானேன்னு சொல்கிறேன். நீ ஐடென்டி பண்ணி கூப்பிட்டா தான் வருவேன்னு சொன்னால் தப்பு உம்பர்லையா எங்கே பேர்லையா? சாதியை தூக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து சின்ன சாதி இல்லை ஷெட்யூல் காஸ்ட்டு பட்டியல் சமூகம் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி வச்சுட்டு மனிதனாக எங்களை பாருங்கள், எடிச்சு தமிழராக பாருங்கள், உங்களில் ஒருத்தராக பாருங்கள், உங்களுக்கு எங்கே வழி தெரியும். ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பறையனா பிறந்தா தான் சாதி அழுத்தம் தெரியும், தமிழனா உணர்ந்தால் இன அழுத்தம் புரியும்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து நின்று பாருங்கள், மேலே இருந்தே பார்த்து எங்களை குறை சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த மாநாட்டை என்ன நடக்குது பாருங்கள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.